வணக்கம். ரிஷபராசி அன்பர்களுக்கான மார்கழி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். கிரகங்களின் சஞ்சார மாற்றம் என்பது உங்களுக்கு தமிழ் மாத ராசி பலனிலேயோ இல்லை ஆங்கில மாத ராசி பலன்களிலேயோ வேறுபடலாம். அதனால் தான் இந்த தமிழ் மாத ராசி பலன்களையும் உங்களுக்கு பதிவிடுகிறோம். இதில் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பிறக்கும் பொழுது கிரகங்களின் சஞ்சாரம் எப்படி இருக்கிறது என்பதை முதலில் பார்ப்போம். மாதம் பிறக்கும் பொழுதே உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு பாக்கியங்களை வாரி வழங்கக்கூடிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் மாதம் பிறக்கிறது. உங்கள் ராசிநாதனுக்கு பகை கிரகமான குரு பகவான் வக்ரம் பெற்றிருப்பதால் நல்ல பலன்களைத்தான் அவர் உங்களுக்கு வாரி வழங்குவார். வருமானம் இரட்டிப்பாகும். உங்களுடைய வளர்ச்சிக்கு உறவினர்கள் நண்பர்கள் எல்லாம் உதவி செய்வார்கள். பணிபுரியும் கூடிய இடத்தில் நீங்கள் ஒரு அரசாங்க உத்தியோகம் பார்ப்பவராக இருந்தாலும் சரி, தனியார் நிறுவனத்தில் வேலை பார்ப்பவராக இருந்தாலும் சரி, புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். இதுவரை பாதியில் நின்ற வேலைகள் எல்லாம் இப்பொழுது கடகடவென முடிந்துவிடும். மாத தொடக்கத்திலேயே கடகத்தில் உள்ள செவ்வாய் இந்த மாதம் முழுவதும் மகரத்தில் சஞ்சரிக்கிறார். சுக்கிரனை அங்கிருந்து பார்க்கிறார். அதாவது மகரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனை பார்ப்பார். கும்பராசிக்கு சுக்கிரன் சென்ற பிறகும் கூட சப்தம விரையாதிபதியான செவ்வாய் தொடர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பார். இந்த மாதம் முழுவதும் செவ்வாய் சுக்கிரன் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்கிறது. இதனால் என்ன நடக்கும் என்று பார்த்தோமானால், எப்பொழுதோ வாங்கி வைத்த ஒரு பொருளை விற்பதன் மூலம் உங்களுக்கு பல மடங்கு லாபம் கிடைக்கும். இடம் வாங்கும் யோகமோ வீடு கட்டும் யோகமோ உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அதே நேரத்தில் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரலாம். பெற்றோரின் உடல்நிலை சீராக இருக்கும். எதிரிகளின் தொல்லை என்பது குறையக்கூடிய ஒரு நேரம். தைரியமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கும் வலிமை ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்று சொல்லலாம். உங்கள் ராசிக்கு அஷ்டம லாபாதிபதியான குரு பகவான் வக்ரம் பெறுவதால் சில நல்ல காரியங்கள் எல்லாம் தொடர்ந்து நடைபெறும். இதுவரை வசூலாக வேண்டிய பணம் வசூலாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இடமாற்றம், உத்தியோக மாற்றம் உங்கள் மனதிற்கு ஏற்றபடி அமையும். வாழ்க்கையின் தரம் உயர்வதற்கான வழி பிறக்கக்கூடிய ஒரு மாதம் என்று ரிஷபராசிக்காரர்களுக்கு சொல்லலாம். வெளிநாட்டில் வேலை செய்பவர்களாக இருந்தீர்கள் என்றால் தாயகம் திரும்பக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். கல்வி சம்பந்தமாகவோ உத்தியோகம் சம்பந்தமாகவோ இதுவரை வெளிநாட்டிற்கு முயற்சி செய்தவர்களாக இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். மார்கழி மாதம் 15ஆம் தேதி கும்பராசிக்கு சுக்கிர பகவான் செல்கிறார். உங்கள் ராசிக்கும் 6ஆம் இடத்திற்கும் அதிபதியானவர் சுக்கிரன். உங்கள் ராசிநாதன் தொழில் ஸ்தானத்தில் பலம் பெற்று சஞ்சரிப்பதால் வியாபாரத்தில் கணிசமான லாபம் கூட உங்களுக்கு கிடைக்கும். பொருளாதாரத்தில் இருந்த ஏற்றம் இறக்கம் என்பதெல்லாம் மாறி நிலையான வருமானத்திற்கு வழிவகை செய்து கொள்வீர்கள். பல சந்தர்ப்பங்கள் வாசல் கதவை தட்டும் என்று சொல்லலாம். புதிய ஒப்பந்தங்களில் எல்லாம் கையெழுத்திடுவீர்கள். மார்கழி மாதம் 17ஆம் தேதி தனுசு ராசிக்கு புதன் பகவான் சென்று அமர்ந்து விடுவார். உங்கள் ராசிக்கு 2, 5 இந்த 2 இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உங்களுக்கு உருவாக்கி தருவார். இது ஒரு நல்ல நேரம், அதுவும் அதிர்ஷ்டமான நேரம் என்று சொல்லலாம். தொட்டது துலங்கும், தொழில் வெற்றி நடை போடும், சேமிப்புகள் உயரும். உத்தியோகத்தில் நீங்கள் சொல்வதுதான் சரி என்று எல்லோரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை அமையும். பொது வாழ்வில் உள்ளவர்களாக இருந்தீர்கள் என்றால் புது முயற்சிகள் மூலம் வெளியே தெரிய ஆரம்பிப்பீர்கள். எதிர்பார்த்த லாபம் என்பது அதிகமாக கிடைக்கும். கலைஞர்களாக இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக வெற்றி பாதையில் நடைபெறுவீர்கள். மாணவியர்களாக இருந்தீர்கள் என்றால் வாழ்க்கையில் எதை சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை சாதித்துவிடக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். ஆக ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை வெற்றி நடை போடக்கூடிய ஒரு மாதம் என்று இந்த மாதத்தை கண்டிப்பாக சொல்லலாம். இது போன்று மற்ற ராசிகளின் பலன்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது நாங்கள் பதியும் வீடியோக்கள் உலகத்தின் எந்த கடைக்கோடியில் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி, வணக்கம்.